பார்த்தா கீழே தான் விழுது. வேணும்னா அடுத்த வாட்டி பெரிய புல்பிட் வாங்கிக்கலாம். அல்லேலூயா. வச்சா நல்லா தான் இருக்கு, என்ன பண்ண முடியல. நல்லா தான் இருக்கு, என்ன பண்ண முடியல. சரி, என்ன வாக்குதத்த செய்தி? ஏசையா 28 கர்த்தர் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிப்பாரா? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் இல்லையா? போன முறை பார்த்தேன், போன வாரம் உலகமே சொல்லுதுங்க, பதறுகிற காரியம் சிதறி போகும். பதறுகிற காரியம் சிதறி போகும். நிறைய பதறி 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 தான் ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அதிகமா பிபி ஏறி போச்சு, பதட்டு. ஆனா கர்த்தரை நம்முடைய திட நம்பிக்கையாக அஸ்திபாரமாக கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற எந்த மனுஷனும் பதற வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிற ஊக்கம் இல்லையா? மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான் சொல்லுது. புலம்பல் 5:5 பார்த்தீங்கன்னா, பாரம் சுமந்து என் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல். நீங்க ஓடினே இருக்கிறோம். பல காரியங்கள்ல என்ன பண்றோம்னா ஓடினே இருக்கிறோம். கவனிங்க, இன்னொரு ஒரு அறிவிப்பு நான் சொல்ல மறந்துட்டேன். மோட்டர் ரிப்பேரா இருக்கு, தண்ணி இல்லை, இருக்கிற பைட்டிங்ல தான் பிடிச்சி தண்ணி வச்சிருக்கிறாங்க. சீக்கிரமா பயன்படுத்திங்க. மீனா எடுத்துன்னு போய் வித்துடாதீங்க, கண்ட்ரோல் பண்ணி இருங்க. கத்துறவங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா ஆளுங்க வர சொல்லி இருக்கிறாங்களா, இன்னும் வரல. ரிப்பேர் ஆன பிறகு நம்ம நல்லா செலவு பண்ணிக்கலாம். அல்லேலூயா. இதை சொல்ல சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாத்திலும் ஞானமா நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் தங்கள் பாரங்களை என்ன பண்ண முடியாது, தான் மேல வைத்துக்கொள்ள முடியாது. பாரம் ஒரு மனிதனை கீழே தள்ளிவிடும். பாரம் ஒரு மனிதனை தள்ளாட வைத்து விடும். எந்த மனுஷனும் நம்முடைய பாரத்தை சுமக்க முன்ன வரமாட்டான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்குரிய பாரம் அவன் மேல இருக்கு இல்லையா? நல்லா நாம பார்க்கலாம். ஆரம்பத்துல சந்தோஷமா ஆரம்பிச்ச வாழ்க்கை போக 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 கடினமா போய் முடியும். ஏன்? தேவைகள் அதிகமாகுது. இங்கதான் மனுஷன் பாரத்தை சுமந்து அவன் சொல்றான், என் கழுத்தை நோகுது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சங்கீதம் 55:22 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் இல்லையா? இப்ப யாராவது சொல்றாங்களா? நீங்க பாருங்க, நம்ம பிரச்சனை நிறைய வாழ்க்கையில வரும்போது நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கினவங்க, நம்மளோட கூட பழகினவங்க எப்படி சொல்லுவாங்க, சரி விடு விடு, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், இப்படி சொல்ற ஏராளமான ஜனங்களை நம்ம பார்க்கலாம். ஆனா பிரச்சனைகள் வந்தா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது எப்ப தெரியும்?
பிரச்சனை வந்தா எப்போ யார் இருக்கிறாங்கன்றது எப்ப தெரியும்னா, பேசுவாங்க நல்லா, செயலில் என்ன பண்ணாது. பேச்சிலே வல்லவர்கள், செயலில ஒண்ணும் இல்லாதவர்கள். அவன்தான் மனுஷன். ஆனால் தேவன் செயலிலே வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் தான் சொன்னாரு மத்திய 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் தான் சொன்னாரு, நீ பாரத்தை சுமக்காத, நீ தள்ளாடி கொண்டு இருக்காத, நீ தடுமாறாத, நீ விழுந்து போன நிலையில கிடக்காத, உன் பாரத்தை சுமக்கிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். உன் பாரத்தை என் மேல வச்சு, என் பாரத்தை நீ ஏற்று. என் பாரம் உனக்கு லகுவா தான் இருக்கும், என் சுமை உனக்கு லகுவா இருக்குன்னு சொன்ன. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் கர்த்தர் மேல வச்சுட்டேன். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்ற கவலையா? நேற்று கூட மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் நிறைய புதுசா ஜனங்க வந்தாங்க. அவங்க நிறைய சொன்ன குறிப்புகள் இதுதான். எனக்கு கல்யாணமே ஆகலை பாஸ்டர், இத்தனை வயசு ஆயிடுச்சு, இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இவ்வளவு காரியங்கள் ஆயிடுச்சு, எதுவும் பண்ண முடியல. இப்ப அவங்க பிரயாசப்படுறாங்க. வயசு கூடும்போது ஒரு பயம் வருது, மரித்து விடுவோமோ, ஒரு நன்மையை காணாதபடிக்கு மரித்து விடுவோமோ. அப்ப மரிப்பதற்கு முன்னதாக ஒரு நன்மையை பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமே இருக்குமே நினைக்கிறாங்க. ஆனா இவங்க பாரம் சுமந்து சுமந்து இவங்க சூழ்ந்து போகிறாரு. ஆனா பாரத்தை யார் மேல வைங்க? பிரசங்கி 3:11 சொல்லும்போது சொல்றாரு, எல்லாவற்றையும் அதனது காலத்துல நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். முன்னும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. தேவன் செய்ய நினைச்சதை தடுக்க யாராலுமே முடியாது. அல்லேலூயா. அப்போ நீ கவனிச்சு பாருங்க, முடியாது என்ற ஒரு அகராதி தேவனிடத்துல இல்லவே இல்லை. மார்க் 9:23 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசிக்க கூடுமானாலாகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், எதெல்லாம் கூடலையோ, எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும். யாருக்கு? இல்லையா? நிறைய அற்புதங்களை இயேசு செய்த நிலையில எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. ஒருத்தன் கத்துறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் கத்துறான். முன்ன ஏராளமான ஜனங்க போறாங்க இயேசு கூட. சில பேர் அகற்றுறாங்க அவனை, டேய் கத்தாத, சத்தம் போடாத, கத்தாத, சத்தம் போடாத. அவன் ஒன்னும் கத்துற. இயேசு அந்த சத்தத்தை கேட்டு நின்று அவனை கொண்டு வரும்படியாக சொல்றாரு. அவன் வந்த பிறகு அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் உனக்கு, அவருக்கு தெரியாது அவன் குருடன். அந்த காலகட்டத்துல எல்லாம் குருடனுக்கெல்லாம் ஒரு சால்வை இருக்கு. அந்த சால்வை போத்து நிற்கிறவனை பார்த்தா இவன் குருடன் கண்டுபிடிச்சுவான். இப்ப இயேசு இடத்துல வரும்போது அவன் சால்வையெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு வரான். அவன் விசுவாசம் என்ன? இனி நமக்கு இது தேவைப்படாது. இப்ப குருடனா போறேன், ஆனா வரும்போது கண்கள் தெளிவடைஞ்சவனா வருவேன்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்திருக்கணும். இல்லைன்னா பிழைப்புக்கு ஏற்ற அந்த சால்வையை தூக்கி போட வேண்டிய ஒரு காரியம் அவனுக்கு வந்திருக்கு. ஆண்டவர் கேட்கிற சில நேரங்கள்ல பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே, சரி போ. போகும்போது என்ன நடக்குது? இது அவங்களுக்கு மட்டும்தானா? நமக்கும் எழுதி கொடுக்கப்பட்டது, நமக்கும் சேர்த்து தானே. விசுவாசிக்க மாட்டான், விசுவாசிக்க மாட்டான்.
எத்தனை இக்கட்டுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் இருக்கதான் செய்யும். உலகத்துல உபத்திரமும் இருக்கதான் செய்யுது. தன் வீட்டாரே தனக்கு சத்துருவா தான் இருக்கிறாங்க. இப்ப எல்லா பிரச்சனைகளும் எங்க இருக்கு? ஆனாலும் கர்த்தர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு காரணமே எல்லாத்தையும் ஜெயித்து எல்லா நிலையிலையும் ஆளுகை செய்யக்கூடிய சிங்காசனத்துல நம்ம இருந்து அமர்ந்திருக்கும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைய விசுவாசம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கைய விசுவாசம் தான். அப்ப அந்த விசுவாசத்தை கவனிங்க. ஒரு காரியத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக அந்த காரியத்தை உங்க கண்களுக்கு முன்பாக நீங்க கொண்டு வந்து நிறுத்திக்கணும். ஒருத்தன் வியாதியின் படுக்கையில படுத்திருக்கிறவனை பார்த்து அவனுக்கு ஜெபிக்கும் போது அவன் எழுந்து நடக்கிறது மேல பார்த்து ஜெபிக்கணும். உன் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிற அலங்காரமான வார்த்தைகளை அல்ல, நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து தான் அற்புதங்களை கர்த்தர் செய்யறாரு. அப்ப பாரமாக இருக்கட்டும், பதறக்கூடிய பல சூழ்நிலைகள் இருக்கட்டும், எதிர்பாராத பிரச்சனைகள், மரணங்கள், தோல்விகள் இல்லையா, பல போராட்டங்கள் நம்ம கிட்ட இருக்கு. படிக்கிற பிள்ளைகள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுல பார்த்தீங்கன்னா நிறைய தற்கொலை பண்ணிக்கணும். நிறைய காரியம் அவங்கள பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் படித்தேன், நல்லா படித்தேன், நீட் கோர்ஸில் படித்தேன், ஆனாலும் பயத்தில் என்ன பண்ணுறாங்க, சில தோல்வியத்தில் அவங்க தற்கொலை பண்ணாங்க. ஆனால் அவங்க கேட்குற கேள்வி, நான் ஆண்டவர்கிட்ட தானே நான் நம்பினேன், ஆண்டவர்கிட்ட தானே நான் கேட்டேன், ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா எந்த தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம் ஒன்றும் கிடையாது. அப்ப தீமையை நன்மையாக முடிய பண்ணக்கூடிய தேவன் இவர் யாரு? தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். சங்கீதம் 112:7 பாத்தீங்கன்னா, துட்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். எந்த செய்தி நம்மளை அசைக்கும்படியாக வந்தாலும் பயப்படவே மாட்டான். ஏன்னா கர்த்தர் அதை எல்லாம் நமக்கு நன்மையாய் நடத்தி தருவார் என்ற விசுவாசம் நமக்கு கட்டாயம் தேவை. இங்க இந்த தீர்க்க தரிசி சொல்லுகிறான், 6 காரியத்தை முன்ன வைக்கிறான். எத்தனை காரியத்தை முன்ன வைக்கிறான்? 6 காரியத்தை அவன் சொல்றான். அவன் என்ன காரியங்களை சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அத்திபாரமான கல். இவர் யாரு? 2வது சொல்றான், சியோனிலே இருக்கிற கல். 3வது சொல்லுகிறான், இது பரீட்சிக்கப்பட்ட கல். 4வது சொல்லுகிறான், விலையேற பெற்ற கல். 5வது சொல்லுகிறான், திட அஸ்திபாரம் உள்ள கல். 6வது சொல்லுகிறான், மூளைக்கல். இவர் யாரு? இவ்வளவு மகிமையான அஸ்திபாரமுடைய கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்குமானால் நீ ஒருபோதும் எந்த காரியத்துக்காகவும் அசைக்கப்படுவதே கிடையாது. நம்ம அசைக்க யாராலையும் முடியாது. அல்லேலூயா. ஆனா இப்படியாப்பட்ட நிலையில நாம் கட்டப்படுவதற்கு தேவன் நம்மிடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அஸ்திபாரமான கல், ஒரு கல்லை நான் சியோனில வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். அவர் ஒருவரே உறுதியான அஸ்திபாரம். அவர் மூலமாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாளிகையாக கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு இருக்கிறது. இருக்குதா இல்லையா? கவனிங்க. எந்த வீடு கட்டினாலும் அந்த வீட்டின் அஸ்திபாரம் சரியா இல்லைன்னா அந்த வீட்டுல யாருமே வாழ முடியாது. ரைச்சல பாருங்க, வெளிநாட்டுல ஒரு சம்பவம் நடந்துதான். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு பெரிய வீட்டை கட்டினா, அவன் ஆசைப்பட்ட மாதிரி அலங்காரங்கள்,
நல்ல கிரானைட் கல்லுங்க எல்லாம் போட்டு ஏராளமான கோடிகளை செலவு பண்ணி என்ன பண்ணான், வீட்டை கட்டினான். கட்டி முடிச்ச கொஞ்ச நாட்கள்லாம் அது விரிசல் விட ஆரம்பிச்சு. இவன் இன்னும் சிறப்பான இன்ஜினியர்களை கொண்டு வந்து ஆய்வு பண்ணி பார்க்க சொன்னானா. பார்த்தா சொன்னாங்களா, அஸ்திபாரங்கள் சரியா இல்லை, இந்த வீட்டில் உங்களால் வாழ முடியாது. அப்போ பல கோடிகள் செலவு பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணல, அல்லேலூயா, யாருமே வாசம் செய்ய முடியாத நிலையில அது பாழா போச்சு. அஸ்திபாரம் மிகவும் முக்கியம் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில எதுங்க அஸ்திபாரம்? நம்ம எதன் மேல கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, பெருவெள்ளம் வருகிறது, மழை வருகிறது, காற்று அடிக்கிறது, எல்லாம் யார் மேல போகுது? யார் மேல போகுது? சில இடத்துல புயல் அடிக்கிற காற்றுல இருக்கிற இடம் தெரியாம பறந்து போறாங்க. சில வெள்ளம் ஆளுகளை அடிச்சு உறுத்திக்கிட்டு போகுது. நிறைய சேதாரங்களை மழை உண்டாக்கிது. ஆனால் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்து கட்டப்பட்ட வீடு எல்லாத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. சில சபைகள் கூட கிறிஸ்துவை அஸ்திபாரமிடாமல் தங்களுக்கென்று சில உபதேசங்களை வைத்துக்கொண்டு அதையே அஸ்திபாரமாக்கி அவங்க ஜனங்களை நடத்துறாங்க. சில சபைகள் தங்களுடைய பேர் புகழ வச்சு என்ன பண்றாங்க இல்லையா? சில பேர் சொன்னாவே அங்க என்ன இருக்குது இல்லையா, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, எங்க போவாங்க, புகழ வச்சு அதையே அஸ்திபாரமாக்குறாங்க. சில ஊழியக்காரங்க தங்களை அஸ்திபாரமாக போட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனை காலத்துல நிக்கவே நிக்காது இல்லையா? இதெல்லாம் புழுதியில போடப்படுகிற அஸ்திபாரங்கள் தான். சோதனை நேரத்தில் இவைகள் ஒன்றும் நின்று பிடிக்கவே பிடிக்காது. யோபு சொல்லும்போது சொல்றான் 4:19, யோபு புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? யார் மேல நம்பிக்கை வைக்க மாட்டார்? நம்ம யாரா? பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிற ஜனங்கள். நம்ம நம்பிக்கை வைப்பது எப்படி? அன்பான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய அஸ்திபாரத்தை கிறிஸ்துவில் ஆழமாய் போடு. கிறிஸ்துவுக்கும் உனக்கும் மிக ஆழமான ஐக்கியம், ஒரு நித்தியமான தொடர்பு நிச்சயமா இருக்கணும். எங்க இருக்கணும்? கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எவனும் கிறிஸ்துவ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, கொண்டு செல்ல முடியாது, நிலை நிற்கவும் முடியாது. இன்று அநேகர் கிறிஸ்துவ அறியாமலேயே பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாகவே வாழறாங்க. யார் அறியல? கவனிச்சு பாருங்க, ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவன, கேத்தலிக் பாரம்பரிய பின்னணி, என்னுடைய பின்னணி மாதா வழிபாடு, ஏதோ கடமைக்காக சபைக்கு அந்த போற நிலையில வாழ்ந்து வந்தவன் தான் நான். அதிகமான சர்ச்சுக்கு போட்டு, அது கூட என் வாலிப வாழ்க்கையில எதுவும் இல்லை. ஆனா பெயர் என்ன பெயர்? கிறிஸ்தவ பெயர் தான். குடும்பம் என்ன குடும்பம் தான். ஆனா யாரும் அறியாதவங்க கிறிஸ்துவ. அப்போ கிறிஸ்துவ இந்த வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்ட பிறகுதான் என் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துச்சு. இன்னைக்கு பெயர்ல கிறிஸ்தவங்களா இருந்து ஒரு மாற்றத்தை என்ன பண்ண முடியாது, உன்னால பண்ண முடியாது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்துவுக்கும் இவங்களுக்கு ஐக்கியமே கிடையாது. சில பேர் சொல்றாங்க, ஜபமே பண்ண முடியல, பாது சாவ போற, நீ ஐசியூ வார்டுல இருக்கிறன்னு அர்த்தம்.
தேவனோடு கூட சரியான தொடர்பே கிடையாது. இவங்க தொடர்பெல்லாம் உலகத்துல தான். எங்க இருக்கு? உலகத்தோடு கூட தான் இவங்க தொடர்பு. ஆனா பிரச்சனை வந்தா எங்க வராங்க? கவனி, தேவன் எப்பவுமே நம்ம விட்டு விலகாதவர். வாக்கு கொடுத்து இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த நிலையிலையும் உனக்கு துணை இருக்கிறதற்கு தேவன் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அப்ப அவரோடு கூட உன்னுடைய உறவுகளில நீ ஆழமான உறவை வைத்திருக்க வேண்டும். நான் பண்ணணும் இருக்கா? அவருக்கு நமக்கு எப்படி இருக்கு தொடர்பு? தனிப்பட்ட முறையில அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? கவனிச்சு பாருங்க. ஆரம்ப கால ரட்சிப்பை கொஞ்சம் உங்க நினைப்புல கொண்டு வாங்க. அப்பதான் புதுசா ஆண்டவருக்குள்ள வந்தோம். தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றும் தெரிந்து கொள்ளல. ஆனா அன்னைக்கு ஜபத்துல இருந்த ஈடுபாடு, அன்னைக்கு ஜபத்துல இருந்த தாகம், அன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு போன தூரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இப்ப வளர்ந்து இருக்கிறோம், தேவனால உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். தேவன் நம்மளை பயன்படுத்தி அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசத்தையும் சோம்பலும் தான் முன்னணிக்கு இருக்குதா இல்லையா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடுராத்திரில எழுந்து ஜெபம் பண்ணும், விடியற் கால ஜபம் பண்ணும், ராத்திரி ஜபம் பண்ணும் இல்லையா? உபவாச ஜபங்களில அதிகமான நாட்கள் எடுத்து ஜபம் பண்ணும். ரட்சிக்கப்பட்ட நாட்களில பல வகையான நிலைகளில ஜபம் 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 ஜபம். அப்ப தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவிடாத ஒரு தொடர்பு இருந்துனே இருந்து. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? நான் ஒண்ணு நினைப்பேன், அன்னைக்கு பார்த்தேன்னா வேலை கிடையாது, அன்னைக்கு பார்த்தா சரியா வருமானம் கிடையாது, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட நிறைய உறவுகள் ஒட்டி கிடையாது, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வனாந்தரமா இருந்தது, அன்னைக்கு நம்ம கூட சேரத்துக்குள்ள 4 பேர் யோசித்தாங்க. அப்ப தள்ளப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, தள்ளப்பட்ட கல்ல போல புறக்கணிக்கப்பட்ட நிலையில அன்னைக்கு இருந்த நிலைகளில அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு அவரை பார்த்து சொன்னோம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரு. யார்கிட்ட சொன்னா? யார் இல்லைன்னா பரவாயில்ல, எந்த உறவுகள் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு வேலை இல்லை பரவாயில்ல, நீங்க என்ன போஷிக்க, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்க, அதுக்கு நான் விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்துல சேர்க்கல, அவைகளையும் போஷிக்கிற நீங்க என்னை விட்டுடுவீங்களா? என்னை நடத்துவீங்க? நான் நம்புறேன் ஆண்டவரே, உண்மைதான் நம்புறேன்னு சொன்ன போது பட்டினியா உன்னை விடாம உன்னை போஷித்தாரு. ஏதோ ஒரு காக்கா வந்தது, வந்துதா நடத்தணுமா? அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அதை அப்புறப்படுத்தி ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், தேவனுக்கு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்? ஏன்னா அன்னைக்கு கட்டப்பட்டதெல்லாம் திட அஸ்திபாரமாகிய கல்லாகிய இயேசுவின் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. எதுல கட்டப்பட்டது? ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? அஸ்திபாரம் இன்னைக்கு என்ன ஆச்சுங்க? அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு அஸ்திபாரம் மாறி போச்சு. எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும். எப்படி மாறி போச்சு நமக்கு? கவனிங்க, கிறிஸ்துவில் ஆழமான அஸ்திபாரம் போடும்போது அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதப்ப அவர் மேல அஸ்திபாரம் போட்டோம், நீங்க மட்டும் போதும்னு சொன்னோம். ஆண்டவர் யாரும் இல்லைன்னா நீங்க எனக்கு போதும்னு சொன்னோம். அவர் யாரை நம்பினாரு? வேலை கிடைச்சிது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை தந்தாரு, அன்னைக்கு பிரச்சனைகளை சத்துருக்களை சிதறடிச்சாரு, குழப்பமும் போராட்டமும் நிறைஞ்ச உன் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக மாத்தினாரு, அநேகருக்கு மத்தியில உன் தலையை உயர்த்தி கனப்படுத்தினாரு. ஒரு கனமும் மேன்மையும் கொஞ்சம் ஐஸ்வர்யமும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்த பிறகு இப்ப நம்முடைய ஐஸ்வர்யம் எப்படி மாறுது? என்னதான் இருந்தாலும் நாங்க உலகத்துல தானே இருக்கிறோம். எதுக்குதான் நிறைய நேரம் போகுது? அஸ்திவாரம் எங்க இறங்கிச்சு? கொஞ்சம் மாற தொட்டி பாரு. அன்னைக்கு எத்தனை மணி நேரம் நீ இயேசுவோட கூட இருந்த ஐக்கியத்துல?
எங்க ஜெபம் பண்ணாலும் நீ தான். முதல் ஜெபத்தை குறிப்பை கொடுத்தவன ஜெபிச்ச ஆள் யார் தான்? ஆனா நீ ஜெபம் பண்ணா கூட இன்னைக்கு வாயை திறக்கிறதுக்கு வரல. பெவிக்கால் ஏதாவது போட்டு ஒட்டிட்டாங்களான்னு தெரியல. சில நேரத்துல நான் பார்த்து இருக்கிறேன், இந்த பிசாசுகள் சொல்லும், என் வாயை கட்டிட்டாங்க. உன் வாயை கட்டுறது யாரு? பிசாசா? ஹலோ, உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிற தேவனிடத்துல உதடுகளையே திறக்காது இருக்கிற ஆளை என்ன சொல்றது? அன்னைக்கு திறந்த உதடு மூடல, எல்லாத்துக்கும் ஜெபம். அடுத்த வேலைக்கு ஒண்ணும் இல்ல, ஜெபம். எலியாவை போஷித்திர ஆண்டவரே, ஏதோ ஒரு காக்கா வந்தது, எனக்கும் ஒரு காக்காவை அனுப்பு. உன்ன நம்பினாரு, எத்தனை காக்காவை அனுப்பியிருப்பாரு உங்ககிட்ட. எத்தனை தேவைகளுக்கும் தேவைகள் மத்தியில கத்தர் அற்புதங்களை நடப்பித்திருப்பாரு. ஏன்னா அன்னைக்கு அஸ்திபாரமும் நம்பிக்கையும் அவர் மேல இருந்தது. அவரே உன்னுடைய அஸ்திபாரமாக இருந்ததுனால ஒரு நாளும் உன் வாழ்க்கை விரிச்சல் அடையாதபடிக்கு, ஒரு நாளும் உன் வாழ்க்கை வீணா போகாதபடிக்கு, எது இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக எபேசியர் 1:23 சொல்லப்பட்டபடி அவர் உனக்காக எனக்காக இருந்தார். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் இல்லையா? போதும், நான் என்னால சொல்ல முடியும். ஒரு 3 காரியங்களை நான் குறித்து சொல்லுவேன். நான் மற்றவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது இப்படிதான் சொல்லுவேன். நல்லா வாழ்ந்த ஒரு காலம், இது ஒரு காலம் சொல்லல. ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? எப்படி இருந்தோம்? அவ சொல்லுவாங்க, இப்பதான் வெள்ளிக்கு மதிப்பில்லை. அன்னைக்கு சொல்லுவாங்க, வெள்ளிக்கிண்ணத்துல தான் எங்களை பால் சோறு கொடுத்தாங்க, பால் சோறு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரணும் பெருமை பேசுகிற ஆளுங்க இருக்கிறேன். எதெல்லாம் கொடுத்தாங்க? அந்த வெள்ளிக்கிண்ணா நிறைய பேருக்கு அலுமினிய கிண்ணமா போச்சு, அது வேற. அப்ப செல்வ செழிப்புல இருந்தாங்க. யோபு சொல்ற மாதிரி, என் கால்களை எண்ணெயினால கழுவினேன், நெய்யினாலே என் பாதத்தை என்ன பண்ண. அப்படி ஒரு செழிப்பு இருந்தது. அந்த சீர் எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே என்று புலம்புறது போலதான் நிறைய பேருடைய புலம்பல் இருக்கு. இது ஒரு காலம். எல்லாம் இழந்து போய் வேலை செய்தவங்ககிட்ட கெஞ்சிர நிலைக்கு வந்துட்டான் யோபு. இது ஒரு காலம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் என்ன பண்ணனா, ஏதாவது ஒரு தேவைக்கு யாரையோ எதிர்பார்த்து வாழ்ந்துதான் ஆகணுன்ற ஒரு காலம். இந்த காலத்துலதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் நிறைய யூஸ்ஃபுல்லான பாடம். ஒரு மனுஷனை எப்பங்க தெரிஞ்சுக்கிறான்? அவன் சொல்றான், நீதிமொழிகள்ல ஞானி 20:6 வாசித்தீங்கன்னா, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தையே பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை. யாரு உண்மையான? ஹலோ, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யாரு? உண்மையான பிரச்சனை வந்தாதான் தெரியும். எல்லாம் பிரச்சனை வந்தாதான் தெரியும். நம்மளை பின்னாடி எவ்வளவு பேசுறான்னு எப்ப தெரியும்? முன்ன ஓஹோன்னு பேசுறவன், தப்ப கூட நியாயப்படுத்தி பேசுறவன், தர்தனம் வந்துட்டா தெரியும். இதைதான் சொல்றான் நீதிமொழிகள் 19:7. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் சிநேகிதர்கள் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகள். அது கூட கிடைக்கல. யாருக்கு யாருக்கு எப்ப தெரியும்? சில நேரத்துல ஏன் வாழ்க்கையை பாலைவனமா அனுப்புற? சில நேரத்துல ஏன் பேதர் படக போல நம்ம ட்ரை ஆக்குறாரு? இந்த பாடம்லாம் எந்த ஸ்கூல்ல நடத்தி தரது கிடையாது. வேத பாடம் தான் நமக்கு கத்துக் கொடுக்கும். அப்ப ஒரு மனுஷன் எங்க புரிஞ்சுக்கலாங்க?
மூணாவது நிலை ஸ்டாண்டர்டா ஆசீர்வதிக்கிற காலம். ரெண்டாவதுல நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், யார் யார் எப்படின்னு. மூணாவது இழந்ததை எல்லாம் திரும்ப தந்து உன்னை கட்டுகிற ஒரு காலம். இந்த காலகட்டத்துல நீ சரியா வாழ்ந்து கட்டினா கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா நிக்கிற மனுஷனா மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் ஆழமான அஸ்திபாரம் போடக்கூடிய நிலைகள்ல நீ இருக்கணும்னு சொன்ன, முதல்ல உலக பிரகாரமான எல்லா காரியங்கள் இருந்தும் நம்முடைய தொடர்பை நாம் அப்புறப்படுத்தி தான் ஆகும். உலக சந்தோஷமோ உலக ஆசை இச்சைகளோ நமக்கு தேவையே கிடையாது. அவைகள் உன்னுடைய மனசுல வேறு முதலாய் செல்லுவதற்கு இடம் கொடுக்காதே. எந்த ஆசைக்கு இடம் கொடுக்காத. உலக காரியத்துக்காக என்ன பண்ணாத. இன்னைக்கு நிறைய இதுக்குதான் இடம் கொடுக்கறாங்க. நீ பாரு, அவன் கையில ஒரு செல்போன் இருக்கு, எல்லாம் நிறைய நேரம் எங்கதான் போகுது. எது இப்ப தொழில் அதுலதான் போகுதுன்னா தொழில செய்யறவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, அது தொழில். ஆனா மிச்ச நேரம் எல்லாம் பாருங்க, நான் என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள பார்ப்பேன். ஒரு போன் பண்ணி எங்க அம்மா கிட்ட போன் பண்ணணும் தாத்தான்னுவாங்க. கொடுத்த உடனே அதை போன் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த திருப்பி பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது திருப்பி வச்சிருக்காங்க. இப்ப இது இல்லாம என்ன பண்ண முடியாது. அப்ப நிறைய நேரம் எங்க போகுதுன்னா, ஒன்னு டிவியில போகுது, ஒன்னு ரெண்டு செல்போன்ல போகுது. நம்ம தொடர்பு நிறைய நேரம் எங்க போகுதுங்க. ஆனா ரட்சிப்பின் 6 மணி நேரத்துல எங்க போச்சு? அன்னைக்கு டிவியே கிடையாது, அன்னைக்கு செல்போனும் கிடையாது. நிறைய நேரம் தொலைத்தொடர்பு நமக்கு எங்கதான் இருந்தது? தேவனோடு கூட இருந்தது. அப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கட் பண்ணோம். நம்முடைய உறவுகள்லாம் என்ன பண்ணா கட் பண்ணுமா இல்லையா? வந்தமா இல்லையா? அவன் கூட போனா நம்மளால வர முடியாது, அவன் கூட போனா நம்மளுக்கு ஆண்டவரோட இருக்க முடியாது. அவன் என்னதான் சொல்லட்டும், கேலி கிண்டல் பண்ணட்டும், நம்மளை பகைக்கட்டும், கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு அந்த உறவெல்லாம் கட் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தர சொல்லி ஜெபம் பண்ணுமா இல்லையா? நீ பண்ணியோ இல்லையா? நான் பண்ணியிருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட எப்படியே கேட்டு இருக்கிறேன். என்னுடைய சிநேகக்காரங்களை என்னை விட முடியல, அவனும் என்னை விட மாட்டான். நீங்க என்னை விடுவிச்சீங்கன்னா நான் சர்ச்சைக்கு வருவேன், இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது. கட்டோட கட் பண்ணாரு. ஒரு வேலையை கொடுத்து, இரவு வேலையை 3 வருஷம் கொடுத்து, வேலை வீடு சர்ச் என்ற நிலையை மாத்தினார். யாரையும் பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையில என்ன பண்ணாரு? கிரியையில செய்தாரு. அப்போ யாரையும் பார்க்க முடியல, வேலை ராத்திரியெல்லாம் முடிக்கணும், ராத்திரியெல்லாம் எல்லாரும் கூட உட்கார்ந்து இருக்க முடியாது. தேவனுக்கும் எனக்கு ஒரு நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ள அந்த நாட்களை நான் பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு நேராக என்ன நடத்தினார். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணல? அல்லேலூயா. இன்னைக்கு மனசினுடைய வேர் நமக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு அஸ்திபாரம் ஆழமா கிறிஸ்துவுல இருக்குதா? அப்படி இருக்கிறோம் நமக்கு இருக்கா? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அஸ்திபாரம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? அது ஆழமா இருக்கணும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உண்டாக்கிடும். பாவமும் செய்வேன், என் மனம் போக்குல வாழ்ந்துடுவேன், நான் ஆண்டவருக்குள்ளேயும் இருப்பேன்னு சொன்னா அது முடியாது. ஏசாயா 59:2 அதை தெளிவா சொல்றார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக என்ன பண்ணுது? பிரிவினையை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவர் முகத்தை மறைச்சதுன்னா எந்த முகம் உனக்கு வெளிப்படும்? தேவனுடைய முகம் மறைக்கப்படுமானால் அடுத்த நிமிடமே சாத்தானுடைய முகம் தான் உனக்கு முன்பாக வந்து. ஹலோ, இன்னைக்கு நிறைய அலறலும் பயங்களும் பதற்றங்களும் இன்னைக்கு நடுக்கங்களும் ஏன் வந்ததுன்னா என் முகம் தேவனுக்கு முன்பாக மறைக்கப்பட்டு இருக்கிறது. அது பாரு, அவன் சொல்றாரு நீதிமொழிகள் 28:13
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவை இறக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9 பார்க்கிறோம். நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அவனுக்கு என்ன வேணும்? ஒரு நிச்சயத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். அடுத்தபடியாக கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணனா, இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆனா மார்க் 16:16 நீ வாசித்தீன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக வந்துடுவான். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? விசுவாசித்து தான் எடுத்துமா. இப்ப ஞானஸ்தானத்தினால கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு ஒரு புதிய சிருஷ்டி. பழைய மனுஷன் சேர்த்துப்பான். பழைய மனுஷன் இப்ப பாவத்துக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? செத்து போனவனுக்கு முன்பாக கோற்று வச்சாருன்னா புல்லு வச்சாருங்க. அதனால சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை, செத்தவன் வாயில வெத்தலை பாக்கு. பாத்துக்கிறியா? யார் வாயில? ஏன் உன் வாயில வச்சுப்பாரு. கொஞ்ச நேரம் தூண் துப்பு சிகப்பா. யார் வாயில வெத்தலை பாக்கு வைக்க மாட்டாங்க? செத்தவன் வாயில வச்சா என்ன பண்ண மாட்டான்? ஏன்? எத்தனை விதமான பாவங்கள் உனக்கு முன்பாக பாம்பை போல படம் எடுத்து ஆடினாலும் உன்னை என்ன பண்ண முடியாது. ஏன்னா நீ ஏற்கனவே மரித்தீர்க்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே எங்க இருக்கு? அது மறைந்திருக்கு. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த சத்தியத்துல இந்த ஞானஸ்தானம் விசுவாசத்தோடு எடுத்துக்கணும். நான் ஒரு புதிய மனுஷன், புதிய சிருஷ்டி. அப்ப புதிய சிருஷ்டியா இருக்கிற நான் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தர் அலங்காரமே பரிசுத்தம் தான். தொழுகையில நம்முடைய அலங்காரமே எதுதான்? பரிசுத்தம். செப்பரேட்டட். நான் கிறிஸ்துவக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு நிச்சயம், நான் அவருடையவன். இந்த நிச்சயம் இருக்கணும் நமக்குள்ள. என்ன பண்ணணும்? அல்லேலூயா. 3வது, பரிசுத்தத்தை வாஞ்சித்து கதறு. எது முக்கியம்? பரிசுத்தம் முக்கியம். நீ செப்பரேட்டட். ஆண்டவர் சொல்றாரு எசையா 43:1 பாத்தீங்கன்னா, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடைய சொல்றார். நீ என்னுடைய. இன்னும் அழகா சொல்றாரு 1 கொரிந்தியர் 6:20 நீ பாத்தீங்கன்னா, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்ன பண்ணுங்க? தேவனை. எதுதான் உன்னை தெரிந்து கொண்டார்? எதுதான்? இப்ப யாரை மகிமைப்படுத்தணும் நம்ம? அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார். 430 வருஷ காலம் அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை விடுவிக்க மோசே கிட்ட சொன்னாரு, என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவர்களை அனுப்பி. என்ன பண்ணணுமா? நாம என்ன பண்ணணுமா? தலையாய கடமை நம்ம என்ன பண்ணணுமா? ஏன்னா நீ யாரு? அவர் சொன்னாரு சங்கீதம் 22:3 நீ பத்தினா,
இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவதையிலே பரிசுத்த. யாருடைய துதிகளில்? யார் அந்த இஸ்ரவேல்? தெரிந்து கொள்ளப்பட்டவர். இப்ப எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க நம்மளோட ரொம்ப நல்லவங்களா இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். யாரை தெரிந்து கொண்டாரு? அப்ப யார் துதியில தேவன் வர? 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே ஆவியானவர். அப்ப உன் துதியில கர்த்தருடைய ஆவியானவர் வருவார். ஆனால் உன்னை சுற்றிலுமா இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை யார் மூலமா வரார்? அப்ப மற்ற ஜனங்கள் விடுவிக்கப்பட யார் ஆராதிக்கணும்? யாருடைய துதியில தேவன் வராரு? கவனிங்க, தேவன் வராருன்னா தேவனுக்கு முன்பாக தேவ தூதர்கள் எங்க வந்து நிற்பாங்க? எங்க வந்து நிற்பாங்க? இது யாருக்கு கொடுத்த ஸ்பெஷல்? அதற்காக உனக்கு தெரிந்து கொண்டார். ஆனா தெரிந்து கொண்ட அந்த தேவனுடைய நோக்கத்தை நாம என்ன பண்ணல? நம்முடைய அஸ்திபாரத்தை ஆழமா நம்ம தேவனுக்குள்ள போடாதனாலதான் நிறைய விரிசல், நிறைய பிரச்சனை, போராட்டம். இன்னைக்கு தேவையில்லாததெல்லாம் நம்மளுக்கு சீண்டுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் சரியா இருக்குமானா ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல மோதுகிறவன் ஒருங்குவான், இது யார் மேல விடுமோ அவனை நசிக்கு போடும் என்று சொன்னார். அஸ்திபாரம் சரியா இருக்கா? அடுத்தது பாருங்க, பரிசுத்தத்துக்கு அடுத்தது அபிஷேகம். என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வல்லமையும் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? 2 அந்நிய பாஷைகளை பேசிட்டு அதோட கூட ஓஞ்சிடுற. அபிஷேகம் வாழ்க்கையை மாற்றும். 1 சாமுவேல் 10:6 வாசித்து பார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்கி இருந்தார். என்ன வார்த்தை? 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களுடனே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. யாராயிடுவேன்? இப்ப நான் யாரா மாறிக்கிறியா? யாரா மாறணும்? வேறொரு தேற்றல் ஆவியார். நீ யாரா மாறணும்? ஒரு மாற்றம் இந்த அபிஷேகத்துல உனக்கு உண்டா? சராசரி சாதா மனுஷனா இருந்த தாவீத சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாத்தினது அவன் மேல இந்த அபிஷேகம். இவன் நம்ம மேல எவ்வளவு இருக்கு இந்த அபிஷேகம்? அபிஷேகம்னா என்ன தெரியுமா? தேவன் உன் மேல இருக்கிறாங்க. கிரீடம் உன் மேல இருக்கு. கிரீடம் யார் மேல இருக்கு? எல்லாருக்கும் கிரீடம் வச்சிருவாங்களா? ராஜாக்களுக்கு தான். அந்த நாள்ல ராஜாக்களை அபிஷேகித்தாங்க. அபிஷேகம் என்னவா மாத்திச்சு? ஒரு கிரீடத்தை வச்சு ஆளக்கூடியவனாக, அநேகரை பராமரிக்கக்கூடியவனாக, சத்துருகளுக்கு சிம்மசப்பனமாக, சிங்காசனத்தில் அமரக்கூடியவனாக, அவனை சாதாரண மனுஷனான ராஜா அப்படியா மாத்தி. உன்னை யாரா மாத்திருக்கு? வெளிப்படுத்துற 1:6 சொன்னார் இல்லையா? உன்னை ஆசாரியனாக மாத்திருக்கு, ராஜாக்களாக மாத்திருக்கு. ஒரு பெரிய மாற்றத்தை அந்த அபிஷேகம் வச்சிருக்க. ஆனா மாறி இருக்கிறியா? நீ மாற்றம் இருக்கா உனக்குள்ள? என்ன பண்ணி இருக்குன்னா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்றேன், எப்படிதான் 10,000 ரூபாய் வச்சுக்கின்னு 2 நாளா நான் பட்டினியா இருந்தேன்னு சொன்னா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் யார் இருப்பாங்க? எவ்வளவு இருக்க பாக்கெட்ல? யாரு இருக்கிறாங்க எனக்கு ஒரு வேளை சோறு கொடுக்கறதுக்கு? யாரு இருக்கிறாங்க சாப்பிட்டியான்னு கேட்கறதுன்னா சோம்பேறிய? எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? அபிஷேகம் யார் மேல இருக்கு? ராஜரீக அபிஷேகம் யார் மேல இருக்கு? நுகங்களை, சத்துருடைய நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் யார் மேல இருக்கு? மற்றவனை ஆசீர்வதிக்கிற அபிஷேகம் யார் மேல இருக்கு? அற்புதங்களை நடப்பிக்கிற அபிஷேகம் யார் மேல இருக்கு? கவனிச்சு பாருங்க.
கர்த்தர் நம்மளை அபிஷேகத்தை வைக்கிறார். இந்த அபிஷேகம் முதல்ல மாற்றம். தாவீதினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக்குனதுக்கு முதல் காரியமே அவன் முதல்ல அபிஷேகம் தேவனுடைய சமூகத்துலதான் பயிற்சிகளை எடுத்தான். ரெண்டாவது அபிஷேகம் அவன் வளர்ச்சி அடைந்தான். மூன்றாவது அபிஷேகத்தினால அவன் முதிர்ச்சி அடைந்தான். இப்ப நமக்கு பயிற்சியும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது, முதிர்ச்சியும் கிடையாது. அதோட வண்டி ஓரமா போய் சாஞ்சிடும். பெட்ரோல் இல்லாத வண்டி மாதிரி எங்க பிரேக் டவுன். என்ன ஆச்சு? அபிஷேகம் என்ன பண்ணிச்சு? 1 பேதுரு 2:27 என்ன சொல்லுது? யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அபிஷேகம் என்ன பண்ணாங்க? ஹலோ, கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் நான் சொல்லியிருக்கிற பரம்பரை ஒரு ஊழியத்துக்கு போனோம். பாஸ்டர்மா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க, எனக்கு கோபம் வந்துருச்சு. அதில் ஒரு வார்த்தை சொல்லி சி அப்படின்ட்டு என்ன சொன்னேன்? அவங்களும் கண்ணை தொடச்சிக்கின்னு அழுதுன்னு வந்து என் கூட வண்டியில் வந்து உக்காந்தாங்க. மீட்டிங் போயினே இருக்கிறேன். கிட்ட நெருங்குற நேரம் வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. நீ சொன்னது அவங்கள காயப்படுத்திச்சு, அவங்ககிட்ட சாரி கேளு. யாருகிட்ட? எதுக்கு? என்ன பேசிட்ட? நம்ம சீன் அது மட்டுமா பேசுறீங்க? நீங்க உணர்வு இருக்கா? அவர்கிட்ட சொன்ன பிறகு என்ன சொன்னேன்? இந்த அம்மா கிட்ட வண்டியில சொன்னேன், அம்மா கோபத்துல பேசிட்டேன்டா, என்ன பண்ணாத. இப்ப அந்த அம்மா சொன்னாங்கண்ணா, நானும் லேட்டா இருந்திருக்க கூடாது, நானும் என்ன பண்ணிருக்கேன்னா. இப்ப போற வழியில என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அந்த மீட்டிங் பலமா கர்த்தர் நடத்தி கொடுத்தார். சத்துரு என்ன பண்றான்னு தெரியுமா? கோபத்தை உண்டாக்கி பாவத்தை உண்டாக்கக்கூடிய காரியத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து உன் அஸ்திபாரம் வெடிப்பு உள்ளதாக மாற்றுகிறதுக்கு அவன் செயல்படுறான். ஆனா அபிஷேகம் யாரும் உனக்கு சொல்லித்தர வேணாம், இது உனக்குள்ள இருந்து போதிக்கும். அது சொல்லும் நீ செய்து சரியா தப்பான்றது. யார் சொல்லலாம்? அது சொல்லும். அடுத்த காரியம் பாரு, சங்கீதம் 92:10 பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாரு? ஏம்மா எரும மாட்டு கொம்பு மான் கொம்பு மாதிரி எல்லாம் சொல்லாம காண்டாமிருகத்தின் கொம்பை சொல்றாரு. அப்படி ஒரு குத்தி இப்படி நேரா நிக்க வைக்கமா தேவனுக்கு முன்பாக. இது நீ கொடுத்த பலத்தினால ஆண்டவர்ன்னு சொல்ற மாதிரி. நம்ம பலன் யாரு? அது போல ஒரு அபிஷேகம், காண்டா மிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை போல ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் யாருக்குள்ள கொண்டு வர? இதைதான் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்போது. ஆனா நிறைய பேர் பலவீனம் அடைகிறாங்க, பலன் அடைகிற ஜனங்கள் குறைவா இருக்கு. அஸ்திபாரத்தை இதோட நிறுத்திக்கிறேன், டைம் ஆகுது. அடுத்த வாரம் மிச்சதான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு அஸ்திபாரத்தை எங்க போடுங்க? திட அஸ்திபாரமான ஒரு கல் இயேசு கிறிஸ்து. எல்லாத்தையும் எங்க யார் மேல போடு? கவனிங்க, ஞானஸ்தானம் எடுத்ததோட நிற்கிறாது. தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்துல என்ன பண்ணினே இருக்கணும், முன்னேறிக்கினே வரணும். ஏன்னா நான் ஒன்று சொல்றேன், நான் அடிக்கடி நான் நினைச்சு பார்க்குற ஒரு காரியம் இதுதான். முந்தா நேற்று என்னுடைய பர்த்டே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட் விஷ் பண்ணார். அவர்கிட்ட தான் நான் வளர்ந்தேன்னா ஏற்கனவே வளர்ந்து தான் இருந்தேன். அவர் ஒரு பாஸ்டா எடுத்துட்டு வந்து அவர் கீழே இருந்தேன். 7 வருஷம் உதவி போதகராக இருந்தேன். என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? எங்கேயோ கடந்த மனுஷனை ஆண்டவரே நீங்க தூக்கின்னு வந்து
சேத்துல கடந்த ஆளை ஒருத்தரை கொண்டு வந்து என்ன பண்ணீங்க? அந்தகார இருளின் மேல ஆதிக்கத்தை கொடுத்து நடத்துறீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர் சொல்லவே மாட்டார், பேசி ஜெபம் பண்றாரு. எங்க இருந்தாரு சொல்லுங்க? ஒரு குடிகாரனா, ஒரு சண்டை போடுறவனா, ஒரு ரவிதனம் பண்ணின்னு ஊரை சுத்தினவனா, ஏங்க என்ன தெரிஞ்சுக்கினாரு? எல்லாம் சொன்னான் இவெல்லாம் சாவணும், எல்லாம் சொன்னான் இவனெல்லாம் கூட்டின்னு வராது என் வீட்டாண்ட, இவெல்லாம் என் வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது. எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாம் வேண்டாம் 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 நாங்க. ஏங்க இவர் மொத்தம் வேண்டாரு? ஏன் உன்னை வேண்டாரு சொல்லு? எதுக்காக உன்னை வேணும்னு சொன்னார்? எனக்கு அழைக்கும் போது சொன்னார் ஆண்டவர், எங்களோட நேரடியா பேசுறேன், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். எதுக்காக? அவர் சொன்னார், எப்பயோ செத்து போயிருக்கிறீங்க, அந்த செத்து போக வேண்டிய இடத்தெல்லாம் காட்டி சொன்னாரு, நீ எனக்கு வேணும். உன்னை எதுக்காக தெரிஞ்சுக்கின? என்னைக்கா கேட்டியா? அன்னைக்கு கேட்டான். அப்போஸ்தலர் 9:6 சவுல் கேட்டான், பவுலா வரத்துக்கு முன்ன, நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கு? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் நீ சொல்லுங்க? தன் உயிரை கொடுத்து வாங்கி இருக்கிறார்ல, எதுக்கு? சோகத்தில் வைக்கிறதுக்கா? எதுக்கு வாங்கினாரு உன்ன? இப்ப யூஸ் இல்லாத ஆளை ஒண்ணு, ஆனா பாட்டு மட்டும் பாடுறமே, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதர் என்று நீர் எவரையும். பாட்டு மட்டும் தெரியுது உனக்கு, பின்னையா உதவ மாட்டீங்க நீங்க? அத்திபாரம் எங்க இல்ல உனக்கு? அத்திபாரம் அவர் மேல இருந்ததுன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எஸ்ஐக்கான அந்த மீட்டிங்கில் நாங்கள் போகும்போது சொல்லுவாங்க, இந்த மீட்டிங்கு வந்துட்டீங்க, வீட்டுக்கு போய் உக்காந்துன்னு சும்மா உட்காராத, தேடிப்போ, எவ்வளோ ஜனங்களை வச்சிருக்கிறாரு, இப்போ ஆண்டவர் உங்களை வாரமான 2 நாளாவது ஊரை சுற்றி சுற்றி சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வந்தோம். இப்ப ரட்சிக்கப்பட்டு எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல மற்றவங்களை போய் சந்திக்க போறீங்க? பயன்படுத்தணும். சில பேர் வராங்க, மீட்டிங்கை பார்க்குறாங்க, ஒருத்தர் 2 பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேணும். என் பாயிண்ட் இருக்குது, நான் எடுத்தாருக்குங்க, என்கிட்ட இருந்தா கொடுத்துருவேன், நான் கொடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்கணும். அபிஷேகம் நினைச்சிருக்கிறது, அதை நீ வளர்த்துக்கணும். நீ என்ன பண்ண? என்ன தெரிஞ்செடுத்த மாதிரி உன்னையும் தெரிஞ்செடுத்தாரு. தேவன் பாகுபாடு பார்க்கறது கிடையாது. உனக்கு அந்த வாஞ்சை இருக்கா? உனக்கு அந்த தாகம் இருக்கா? உனக்கு அந்த விருப்பம் இருக்கா? உன்னை கட்டாயம் எடுத்து பயன்படுத்து. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், நான் பாஸ்ட் ஆகணும்னு, ஒரு சபை நடத்தணும்னு நான் நினைச்சதும் கிடையாது. ஆண்டவர் என்னை கூட்டப்ப கூட நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இந்த ஊழியத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன்னு சொன்னவனை தான் வலுக்கட்டாயமா தேவன் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. கவனிச்சு பாருங்க. அங்கங்க போற மாதிரி 4 வீட்டுக்கு போயிட்டு 4 ஜபம் பண்ணி 4 பேருக்கு பண்ணா அது ஒரு காணிக்கை வந்து அதுல நிம்மதியா போவோம். இங்க நான் மாக்கு 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 மாக்குன்னு கட்டிக்கின்னு என்னதான் பண்ணாலும் நீங்க செய்யறது தான் செய்துக்கின்னு எனக்கு இருக்கிறது டென்ஷனை ஒன்று பிபி ஏறுற மாதிரி பண்ண வச்சுக்கின்னு என்ன பண்றது, மன்னியம் ஆண்டவரே மன்னியம் ஆண்டவர்ன்னு அடிச்சுக்கின்னு அப்படிலாம் போகிறதுக்கு என்ன பண்ணுகிற? அடையலூயா. அஸ்திபாரம் எங்க போடுங்க? அஸ்திபாரம் எங்க போடுங்க? அஸ்திபாரம் சொல்லு பக்கத்துல. அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா இருந்தா எதுவும் வாழ்க்கையில வந்தாலும், என்ன நடந்தாலும், சத்துருவே கூடி கும்மாலம் போட்டாலும் ஒன்றுக்கும் நீ பதறவே மாட்ட. ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க பதற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒரு காணிக்கை கொடுத்து கழிச்சு ஜெபம் பண்ண. என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்னை தேடி வந்த தேவா நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ,
என்ன கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன் ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன் தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன் தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் திரு உள்ளம் தருகிறீர் நீர் தங்கிட பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்லது கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவார்கள் என்ற வாக்கு நிறைவேறட்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே உற்சாகமாய் கொடுத்திருக்கிற காணிக்கையை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைவு பெருகட்டும், குறைவுகள் உரியட்டும். கர்த்தாவே எல்லாவற்றையும் நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நினைத்த நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்னைக்கு வராமல் போன சபை விசுவாசிகளோடும் இந்த சத்தத்தை கேட்கிற சகல ஜனங்களோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். God bless you. கரக்கான மசூர் நிகழ்ந்திரி கரக்கான என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரு நிமிடம் திரக்கரக்கான கரக்கான கரக்கான ஆசீர்வாதம் ஜெபம் நிகரதரக்கான கரக்கான நிகரபன கரக்கான நிக ஷக்பர் ஹாலகன் கஷ் கடிந்து சபிக்கிறேன். ஏக்கலேஷ் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நம்ம போறோம் எல்லாரும் தனித்தனியா ஒரு நிமிஷம் ஜெபம் வந்து நான் சொன்னேன். அம்மா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு.
மொத்தமா என்ன பண்ணலாம், அவருக்கு நேரா கைகளை நீட்டி யாரா ஒரு ஆள் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க, யாருக்கு சொல்லிக்கிறீங்க? இலக்கம் நல்ல தகவல். அவரை துதிக்கிறோம், சோதனைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சத்துவங்கள் செய்யப்படுக்கும்படியாக கொடுத்தோம். அந்த ஒரு சாதாரண மனிதனை தகப்பட தேவ மனிதனாய் கொண்டு வந்து நிறுத்தி இவங்களுக்கு அநேக ஜனங்களை விடுவிக்கும்படியாக கூட தகப்பனே தம்முடைய ஊழிய காலனை அத்தனை ஜுவாலையாக மாற்றி தகப்பனே சகல ஜனங்களுக்கு தகப்பனே ஒரு மீட்பராய் கர்த்தர் வந்து நிறுத்திருக்கிறீர். உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அபிஷேகம் தகப்பனே சத்துவம் எல்லாவற்றிலும் அந்த கேள்விப்படியாக கூட அந்த மீது செல்லப்படிக்கும்படியாக கூட தகப்பனை நீர் தகப்பனை தேவ மனிதரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த பெரிய காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களின் செய்தி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சொல்லியபடியே அந்த ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற அபிஷேகம் 1000 மடங்கு பெருகும் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஜனங்கள் 1000 மடங்கு பெருகும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் 1000 மடங்கு தகப்பனே நீ பெருக பண்ண போகிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரது தேசத்துக்கு மகனை கட்டாலே ஆண்டவர் பிரயோஜனப்படுத்திருக்கு. நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாட்ஸ்அப் மூலமாக போன் மூலமாக எனக்கு தெரிந்த எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் பெருகி செய்வாராக. அந்த மன மகிழ்ச்சியில நீங்கள் கொண்டிருக்கிற சிறுவையை கற்று வாழ்க்கை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதமாக ஆமாம்.